இட்லி தோசையை ஹெல்த்தியாக மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி குதிரைவாலி அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இந்த மில்லட் ரைஸெல்லாம் சாப்பிட எனக்கு பிடிக்கலையே, ஆனால் சாப்பிடணுன்னு எனக்கு இஷ்டம் தான், ஆனால் எனக்கு டேஸ்ட் ஒத்து வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லி செஞ்சு பாருங்கள். குதிரைவாலி அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் அதிகமாக இருக்குங்க. நான் வந்து சோறாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். மேபி அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே இந்த ரைஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல, எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் பிடிக்கலம்பாங்க. ஸோ இது எப்படி இவங்களை சாப்பிட வைக்கிறதுன்னு யோசிச்சப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பேட்டர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 4 கப் ரைஸுங்க, குட்டி கப் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து தோசை மாவு வந்து ஸ்டோர் பண்ணுறது பிடிக்காது. ஸோ ஒரு 2 நாளைக்கு வர மாதிரி மட்டும் செஞ்சுருக்கேன். 4 கப்பு குட்டி கப்பில் ரைஸு, அதில் 1 கப் உளுந்துங்க. உளுந்து கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துப்பேன். அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஃபைபர் அதில் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் வேணும்னா கருப்பு உளுந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொல்கிறது கருப்பு உளுந்துக்கான ரேஷியோ தான். ஏன்னா வெள்ளை உளுந்துங்கும் போது அதோட ரேஷியோ மாறும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது தெரியல. ஸோ நீங்களும் கருப்பு உளுந்து தோலோடு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 கப் ரைஸ்க்கு 1 கப் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு அதை நல்லா தோசை மாவு அது இட்லிக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டி பொங்கி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரையலாக தாங்க ஊற்றுனேன். ஆனால் எனக்கே ஷாக்கு. அது இவ்வளோ நல்லா வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இட்லி சூப்பராக வந்துச்சு. நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.